பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, தாழ்வு உயர்வு, இவைகளை ஒன்று போல் நினை. உன் பணி போரிடுவது. இந்த நேரத்தில் போரிடுவதுதான் உன் கடமை. இன்றுள்ள நிலைமையில் நீ மனதை அடக்கி செயல் புரிவதே தர்மம் என்று உணர்ந்து யுத்தம் புரிந்தால் பாவம் நேராது. நீ என்ன சொல்கிறாய் கேசவா? யுத்தம் செய்வதால் பாவம் நேராதா? யுத்தம் புரிவதால் எத்தனை உயிர்கொலைகள், எண்ணற்ற உயிர்களின் அழிவு. அப்படி இருக்க அந்த பாவத்திலிருந்து எப்படி மீள? எப்படிப்பட்ட செயலையும் நிஷ்காம கர்மயோக நிலையில் நின்று செய்தால் உனக்கு பாவமும் சேராது, புண்ணியமும் சேராது. நிஷ்காம கர்மயோகமா? நிஷ்காம கர்மயோகம். அது என்ன யோகம் மாதவா? ஒரு மனிதனை பாவம் புண்ணியம் இரண்டிலுமிருந்து மீட்டுத் தருவது? அது ஒரு ஆன்மீக வித்தை பார்த்தா. ஒருவன் அதன் ரகசியத்தை புரிந்து கொண்டால் அவன் இங்கே வாழ்ந்து வந்தாலும் கூட, வாழ்க்கையின் எல்லா செயலிலும் ஈடுபட்டாலும் கூட வினை பயனின் பிடிப்பிலிருந்து விடுபடுகிறான். இது புதுமையாக இருக்கிறது கேசவா. பாழும் புத்தி இன்னமும் புரிந்து கொள்ளவில்லையே. ஏனெனில் உன்னுடைய புத்தியின் மீது இப்போது வரை பற்று என்ற திரை போடப்பட்டிருக்கிறது. நிஷ்காம கர்மயோகத்தில் நான் சொல்லப்போவது அதன் மூலவேர் பற்றற்ற நிலை என்பதில்தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா, இந்த நிராசக்தி யோகத்தை புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்வில் பூரண அமைதியை பெறுவாய். ஏ மாதவா, இந்த யோக சாதனைக்குரிய வழிகள் என்ன? அதற்குரிய முறைகள் என்ன? அந்த சாதனைக்கு 1000 வருடங்கள் தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாதனைக்கு ஒரே கண நேரம் போதுமே. அது போதுமா? ஒரே கணப்பொழுது. அந்த கணப்பொழுதிலே மனிதன் தன் மன நடவடிக்கையே மாற்றிக்கொள்கிறானே. அந்த பொழுதில் என்ன கேசவா, எந்த மனிதனும் ஒரு கணப்பொழுதில் பற்றுதலை மாற்றிக்கொள்வானா? ஒருவன் பணிபுரிவது அதன் பலனை அடைவதற்கு. அதுதானே இயல்பு. அதாவது பலன் பெறும் நினைப்பிலேயே பணிபுரிகிறான். ஏ அர்ஜுனா, பார்த்தாயா, இங்கிருந்துதான் நிஷ்காம கர்மயோக சாதனை தொடங்குகிறது. என்றால் நீ சொன்னாயே மனிதன் பலன் பெறும் நோக்கத்தில் தான் பணிபுரிகிறான் என்று. பார்த்தா, நிஷ்காம கர்மயோகத்தில் சொல்வதென்ன? பலன் பெறும் நோக்கத்தில் அல்ல, மாறாக தனது கடமையை நிறைவேற்றுவதற்கு, பொறுப்போடு தர்மத்தை நிறைவேற்றுவதற்காக கடமை புரி என்று. பலன் மீது நம்பிக்கை வைத்து எதுவும் செய்யக்கூடாது. ஏனெனில் பலன் என்பது உன் பிடியில் இல்லை. உனக்குள்ள அதிகாரமே உன் பணி புரிவது மட்டும்தான். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூர்மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. கடமையை செய்வது கடமை என்றே உன் கடமையை செய்வாய் காண்டீவனே நீ. பலனில் பற்றினை வைத்து விடாதே, பார்த்தனே உந்தன் கடமையை செய்தீ. போர்க்களம் வந்தபின் புலம்புவதென்ன? போர்க்களம் வந்தபின் புலம்புவதென்ன? புலியாய் பிறந்தபின் பதுங்குவதென்ன? போர்க்களம் வந்தபின் புலம்புவதென்ன? புலியாய் பிறந்தபின் பதுங்குவதென்ன? உள்ளத்தில் சந்தேகம் இன்னமும் என்ன? உன் தொழில் போர் செய்தல் வெல்லெடுமன்னா. உள்ளத்தில் சந்தேகம் இன்னமும் என்ன? உன் தொழில் போர் செய்தல் வெல்லெடுமன்னா. ஏ பார்த்தா, நீ தொழில் புரியலாம், தொழில் புரிய விருப்பமும் கொள்ளலாம். பலன் பெறுவது மட்டும் உன்னுடைய கைகளில் இல்லை. ஏ மதுசூதனா, எந்த வேலையை நான் செய்ய நினைத்தாலும் அதை செய்து விடுகிறேன். எப்போது சாப்பிடும் நினைவில் நான் அமருகின்றேனோ அப்போது ஒரு கவளம் எடுத்து வாயருகில்
கொண்டு போனால் தானே சாப்பிடுவேன். அந்த ஒரு கவளம் சோறு விதிப்படி அன்று உனக்கில்லை என்றால் அதை நீ உன் வாயருகில் கொண்டு போனாலும் பிடி சோற்றிலுள்ள ஒரு பருக்கை கூட உன் வாய்க்குள் போகாது. ஏ அர்ஜுனா, பணி செய்யும் விருப்பம்தான் மனிதன் கையில் இருப்பது. அதன் பலன் மனிதன் பிடியில் இல்லை. அது எப்படி? புரியும்படி சொல்கிறேன். பார்த்தா, நீயாக ஒரு காட்சியை கற்பனை செய். ஒரு செல்வந்தரின் முன்னால் மிக்க மணமுள்ள சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. தங்கத் தாம்பாளத்தில் சூடும் சோயும் உள்ள கறிவகைகள். இதைக் கண்டு பணக்காரன் மகிழ்ச்சி அடைந்தான். தங்கத் தாம்பாளத்தில் சூடான சுவையுள்ள கறிவகைகள். அதைக் கண்டு செல்வந்தன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆர்வத்தோடு முதல் கவளத்தை எடுத்து சாப்பிடத் தொடங்கும் போது பார்த்தாயா பார்த்தா, அவர் நினைத்தது வேறு, ஆனால் கை கெட்டியது வாய் கெட்டவில்லை. மாவீர அர்ஜுனா, இதை நீ வேறு விதமாக எடுத்துக்கொள்ளாதே. எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று விட்டுவிட்டு செயல்படாமல் இருந்து விடாதே. நான் சொன்னது நினைவிருக்கட்டும். மா கர்மபல ஹேதுர்பூர்மா தே சங்கோஸ்துவ கர்மணி. ஏ கேசவா, நீ சொல்லுவதையெல்லாம் பார்த்தால் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கிறது. அப்படி இருக்க மனிதன் கடமை செய்யும் அவசியம் என்ன? கடமை செய்யும் அவசியம் என்னவென்றா கேட்கிறாய்? அதை அறியும் முன்னால் இதை அறிந்து கொள். விதி என்பதென்ன? விதி என்பது எவ்வாறு அமைகிறது? ஏ கேசவா, விதி என்பது என்ன? அது எவ்வாறு அமைகிறது? இது தெரியுமே எனக்கு. பகவான் நினைக்கிறார், அது மனிதனின் விதியாக அமைகிறது. இல்லை அர்ஜுனா, இல்லை. இது ஏற்கக்கூடியதல்ல. ஏன் இல்லை? ஏனென்றால் நான் யார் விதியையும் எழுதுவதில்லை. எவன் செய்யும் வினையிலும் வினைப்பயனின் கணக்கிலும் நான் தலையிடுவதில்லை. எந்த மனிதனின் விதியை அமைப்பதில் பொறுப்புக்குரியவன் நான் அல்ல. பிறகு யாரால் அமைகிறது மனிதனின் விதி? மனிதன் செய்யும் கர்மம். என்றால்? சொல்கிறேன் கேள். மனிதன் எத்தகைய கர்மம் செய்கிறானோ அதற்குரிய பலன் கிடைக்கிறது. நல்ல கர்மம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கிறது. கெட்ட கர்மம் செய்தால் கெட்ட பலன் கிடைக்கிறது. ஒரு மனிதன் செய்யும் நல்லது கெட்டதை பொறுத்து அதற்குரிய பலன்கள் கிடைக்கிறது. அதை எப்படி விதி என்பது? உன்னுடைய புண்ணிய செயல்களால் வருவது சுகம், உன்னுடைய பாவச் செயல்களால் வருவது துக்கம். மனிதன் இந்த பிறவியில் அல்லது அடுத்த பிறவிக்கு சுமையாக தொடர்வது நழுவவே முடியாது. ஆகையால் செயலற்று இருப்பதை விட நித்தியமும் உன் தர்மத்துக்கு இணங்க கடமை செய்து கொண்டிரு. மனதிற்குள் மாறாத நம்பிக்கை வைத்துக்கொள். நியதியின் எல்லைக்குள்ளே நின்று கடமை புரிந்து வா. அந்த நியதிக்கு இணங்க பலன் தவறாது பெறுவாய். கர்மத்தின் நிலையான விதி இது. இதன்படி யாருக்கும் எந்தவித அநீதியும் நேராது. ஏ அர்ஜுனா, மனிதனின் எந்த பணியும் வீணாகிவிடாது. மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற பலன் உண்டு. இவ்வாறாக மனிதனின் கர்மத்துக்கு இணங்க அதற்குரிய பலன் எல்லா மனிதனுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது விதியாக. அதனால்தான் ஒவ்வொரு பிறவியிலும் மனிதன் தான் புரிந்த வினைப்பயனின் பிடிக்குள் அகப்பட்டுக் கொள்கிறான். இந்த கர்ம வினைப்பிடியில் அகப்படுவதின் காரணம் மனிதன் வருவதும் போவதும், அதாவது ஜென்ம ஜென்மாந்திரங்களின் சக்கர சுழற்சியில் உழல்வது. அதனின்று விடுபடவே முடியாது. இங்கே வருவதில் போவதில் ஜென்ம ஜென்மாந்திரங்களுக்கு என்ன தொடர்பு? மனிதன் தனது ஒரு பிறவியில் செய்யும் கர்மங்கள் அந்த கர்மத்தின் பலனென்ற வடிவத்தில் பாவ புண்ணியமாக திரண்டு வருகிறது.
செய்த பாவம் செயல்படுகிறது, அது போல புண்ணியமும். இரண்டாலும் சுகதுக்கங்களை அனுபவித்த மனிதன் புதுப்பிறவியிலும் கடமை செய்கிறான். அவனுடைய கணக்கு பாவ புண்ணிய குறிப்பில் புதிதாக எழுதப்படுகிறது. இவ்வாறாக புதிய கர்மங்களை அனுபவிப்பதற்காக இன்னொரு புதுப்பிறவி எடுக்கிறது. ஜென்ம ஜென்மாந்திரங்களாக நடக்கின்ற நிகழ்ச்சி தங்கு தடையின்றி நடக்கின்றது. மனிதனுக்கு ஆத்மாவின் பரமாத்மாவை பார்க்கவே முடிவதில்லை. இதை முக்தி என்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, இதன் பொருள் இதுதானா? முக்தி நிலை பெறுவதற்காக, மனிதன் பாவ புண்ணியங்களிலிருந்து மீள்வதற்காக அவன் செய்ய வேண்டியது என்ன? எல்லா கர்மங்களையும் கைவிட்டு சந்நியாசியாகி விடுவதா? எந்த ஒரு மனிதனும் செயல்படாமல் இருக்க முடியாது. கர்மம் அவன் எந்த நிலைமையிலும் செய்யப்பட வேண்டியதே. முற்றும் துறந்த சந்நியாசி கர்மத்தை விட்டுவிடுகிறானே. பார்த்தா, சந்நியாசியும் கர்மத்தை கைவிட முடியாது, கைவிடக்கூடாது. முன்பே நான் சொன்னேனே, இந்த சந்நியாசியும் செயல்புரிகிறான் என்று. நடப்பது, உண்பது, உறங்குவது, தவம் செய்வது, சாதனை செய்வது, இதெல்லாம் கூட கர்மங்கள் தானே. கர்மத்திலிருந்து அவன் எவ்வாறு விடுபடுவான்? பிரபு, தீபத்தின் சுடர் அதிக நேரம் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியாதே. அது மெல்லிய காற்றின் சிறு அசைவில் கூட துடிப்பது இயற்கை. ஆம் தேவி பார்வதி, பிரபு ஸ்ரீ கிருஷ்ணன் இதையே தெளிவுபடுத்துகிறார். மனிதனின் மனது ஆசை எனும் பெரும் புயல் வீச ஒரு தீபம் போல் ஆடுகிறது. விருப்பங்களின் அந்த வேகம்தான் அந்த தீபத்தின் ஒளிச்சுடரை ஆட்டுவிக்கின்றது. பிரபுவின் நோக்கம் என்னவென்றால், பாயும் மனதை நிலையாக நிறுத்த விருப்பம் எனும் குதிரைக்கு கடிவாளம் தேவை. நாம் அந்த குதிரையை அடக்காமல் இருந்தால் அந்த விருப்பம் எனும் குதிரை ஒன்றிலிருந்து மற்றொரு ஆசைக்கு தாவி போய்கொண்டே இருக்கும். அதோடு இந்த தொடருதல் என்றுமே முடிவடையாது. ஒரு மனிதனுக்கு ஒதுங்கி வாழ இடமில்லை என்றால் அந்த ஏழை மனிதன் ஒரு குடிசையை விரும்புகிறான். குடிசை கிடைத்துவிட்டவுடன் ஒரு வீட்டை தேடுகிறான். வீடும் போதவில்லை. அதன்பின் ராஜ மாளிகையை விரும்புகிறான். அவனுடைய ஒரு விருப்பம்தான் அநேக விருப்பங்களின் தாயாகிறது. அந்த மனிதன் மனக்குதிரையை எவ்வாறு அடக்குவான்? அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. மனித மனதில் சந்தோஷம் பிறக்க வேண்டும். அங்கே அவன் உள்ளத்திலே ஆனந்தமயமான சந்தோஷம் பிறந்துவிட்டால் அவன் அந்த நிமிஷமே அமைதியும் இன்பமும் பெறுகிறான். ஏ கிருஷ்ணா, நீ சொல்லுவது சிதப்பிரஜன் ஆவதற்கு மனமெனும் சுடரை அசையாதிருக்கச் செய்ய வேண்டும். அதாவது மனது இங்கோ அங்கோ அலையக்கூடாது. நீ சொல்லும் உட்கருத்து கடமையாற்றும் சமயத்தில் மனதின் நிலை புத்தியை பொறுத்தது. மனதை புத்தியின் ஆதீனத்தில் வை, இல்லையா? இல்லை அர்ஜுனா, உன் புத்தியின் மீது நம்பிக்கை வைப்பது ஆபத்து. ஆகையால் வீழ்ச்சியின் நேரம் நெருங்கும் போது மனிதனின் புத்தியும் மாசுள்ளதாகிறது. அதாவது எப்போது விபரீத காலமோ அப்போது மனிதனின் புத்தி அவனை கெட்ட பாதைக்கு இழுத்துச் செல்கிறது. மதுசூதனா, மனிதன் அவன் ஆசைக்கிணங்க கடமையாற்றுகிறான். அவன் புத்தியின் சொற்படி அல்ல. பாவம், மனிதன் வேறு என்னதான் செய்வான்? அத்தகைய நிலைமையில் அவன் மனதை விரோதித்து எவ்வாறு காலம் கடத்துவான்? ஏ மதுசூதனா, முக்திக்கும் மோட்சத்திற்கும் செல்கின்ற பாதைக்காக எந்த மனிதன்தான் தன் மனப்போக்கை மாற்றிக்கொள்வான்? இதற்கு ஒரு வழி சொல் மாதவா. மனப்போக்கை மாற்றிக்கொள்ளும் முன்னால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இந்த மனப்போக்கு எவ்வாறு உருவாகிறது? ஏ அர்ஜுனா, மனிதன் பிறக்கும் போதே அவனுடன் சத்வ, ரஜோ, தமோ
இந்த 3 குணங்களும் பிறக்கின்றன. இந்த சிருஷ்டியின் இயல் முக்குணங்களின் ஆதாரத்தின் மீது இருக்கிறது. இந்த முக்குணங்கள் சிருஷ்டியில் வசித்து வருகின்ற எல்லா ஜீவன்களுக்குமே நிரம்பி இருக்கிறது. மாறாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளே இந்த முக்குணங்களில் ஏதாவது ஒன்று மேலோங்கி இருக்கின்றது. அப்படி ஒரு குணம் மேலோங்கி இருக்கும்போது அந்த ஜீவனின் இயல் அவ்வாறே மாறுகிறது. ரஜோகுணம் மேலோங்கி இருப்பவனுக்கு செல்வங்களில், ஆடம்பரங்களில், ஆட்சி பீடங்களில் ஆசை உண்டாகிறது. தமோகுணம் உள்ளவன் தன்னை இழந்து போதையில் வாழ்கிறான். கேடான பயனற்ற கற்பனையிலேயே வாழ்வை வைத்து கூனி குறுகிப் போய் விடுகிறான். சரி, சத்வகுணம் உள்ளவன்? சத்வகுணம் உள்ளவனே உத்தமன், சாதுவான மனிதன், நேராக நேர்மையாக இருக்கிறான். எவ்வாறோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த முக்குணங்களின் பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். அப்படியுள்ள மனிதனிடத்தில் எந்த குணம் மேலோங்கி இருக்கிறதோ அதன்படி அவன் ஆகிறான். அவன் மனப்போக்கை பொறுத்து அவன் விருப்பங்கள் அமைகிறது. ஒவ்வொரு மனிதனும் ஏற்படும் ஆசைகளுக்கிணங்க விருப்பங்களை வளர்த்துக் கொள்கிறான். விருப்பமெனும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவன் மனது விருப்பங்களில் மூழ்காமல் வேறு பக்கம் திரும்புமே. அமைதி கொண்ட நெஞ்சிலே அன்பு, பாசம், அருள் உணர்வு அத்தனையும் இருந்தாலும் ஒதுங்கிவிடும் அவன் மனது. அர்ஜுனனே அந்த யோகி ஆசை வலை வீழ்வதில்லை. உடல் என்னும் படகை அவன் மூழ்க விடுவதில்லை. காலனவன் வரும்போது கலங்காத சித பிரக்யன் மேலிருக்கும் ஜோதியிலே கலந்துவிட செல்லுவான். மேலிருக்கும் ஜோதியிலே கலந்துவிட செல்லுவான். கேசவா, நீயே சொன்னது, இந்த மனிதன் அவனவன் மனப்போக்குக்கு இணங்க தனித்தனியே விருப்பம் கொள்கிறான். மேலும் எனது கேள்வியே, மனிதனுக்கு எந்த குணம் மேலோங்கினாலும் அவன் எப்படி செயல்பட்டாலும் பொதுவாகவே ஒருவன் ஒன்றையேதான் விரும்புகிறான். அதாவது ஒவ்வொருவனும் சுகத்தையே விரும்புகிறான், துக்கத்தை விரும்புவதில்லை. எவனுக்கும் துக்கம் தேவையில்லை, ஆகையால் சுகத்தை விரும்புகிறான், செயல்படுகிறான். அதாவது அந்த மனிதன் அரசனோ ஆண்டியோ, ஆணோ பெண்ணோ. சொன்னது சரிதான் அர்ஜுனா. எல்லாருமே சுகத்தைத்தான் விரும்புகிறார்கள். பார்த்தா துக்கத்தின் பாதிப்பு எந்த தனி மனிதனுக்கும் அவனுடைய மனப்போக்கை பொறுத்து ஏற்படுகிறது. ஒரு சாது மகான் அடுத்தவனின் இன்பத்தைக் கண்டு இன்பமடைகிறார். ஒரு கெட்ட மனமுள்ள மனிதன் அடுத்தவரின் துன்பத்திலே இன்பமடைகிறான். அடுத்தவன் இன்புற்றால் இவனை உறுத்துகிறது. அதனால் தான் சுகதுக்கத்தின் பாதிப்பு அவனவன் மனப்போக்கு விருப்பத்திற்கிணங்க ஒவ்வொருவனுக்கும் மாறுபடுகிறது. சுகதுக்கங்கள் யாரிடத்திலும் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயா? இல்லை அர்ஜுனா, சுகமும் நிலையல்ல, துக்கமும் நிலையல்ல. போகட்டும் கேசவா, இந்த சுகங்கள் நிலையாக இருக்காதா? சுகங்கள் நிலையாக எவ்வாறு இருக்கும் பார்த்தா? இந்த ஜெகமே மாறுதலுக்கு உள்ளானது. இங்கே ஒவ்வொரு கணமும் மாறுதல் நிகழ்கிறது பார்த்தா. மாறுதல் என்பது
இயற்கையின் நியதி. இங்கே எந்த ஒரு பொருளும் நிலைத்திருப்பதில்லை. நினைவிருக்குமே, முன்பே நான் உனக்குச் சொன்னது, நமது உடலின் இயல்பு கூட நிலையானதல்ல. பிறகு சுகம் என்பது எவ்வாறு நிலையானது? இதன் அர்த்தங்கள் சுகத்தோடு கூடவே மனிதனுக்கு துக்கமும் சுமையாகிறது. ஆம் பார்த்தா, சுகமும் துக்கமும் ஒரே சக்கரத்தின் ஒரு பாதி மறுபாதி ஆகிறது. இந்த சக்கரம் சுற்றிச் சுழல்கிறது, சுற்றிச் சுழல்கிறது. அது மனிதனின் வாழ்விலே சுகம் துக்கம் தொடராக வருகிறது, செல்கிறது. அதே மனிதன் துயரத்தில் அழுகிறான், தலையில் அடித்துக் கொள்கிறான். ஆனால் காலச்சக்கரம் அழுவதில்லை. சுகதுக்கத்தின் இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய வாழ்விலே சுகம் துக்கம் என்ற நிலைகள் வருகிறது, செல்கிறது. சக்கரச் சுழல் நிற்காது. சுகதுக்கமோ மனிதனின் வாழ்விலே வருவது மாறாது. இந்த சுகம் வந்தால் அதுவே நிலைத்திருக்காது, அதுபோல் துக்கம் வந்தால் அதுவும் நிலைத்திருக்காது. தேவி, பிரபுவின் திருவாய் மொழியினால் இன்று மனித குலம் அனைத்துக்குமே ஒரு புதிய கருத்து சொல்லப்படுகிறது. பிரபுவின் கருத்துக்கள் தெளிவுபடுத்தும் நல்முத்துக்கள், வாழ்வுக்கு வழிகாட்டும் விளக்குகள், கர்ம யோகத்தின் முடிச்சுகளை சுலபமாக அவிழ்க்கின்றன. பிரபுவின் இந்த அறிவுரைகளை ஒரு மனிதன் பக்தி உணர்வுடன் அறிந்து கொண்டால், அதை அவன் நடைமுறைப்படுத்தினால், அவன் எப்போதுமே தர்மத்தின் பாதையை விட்டு விலக மாட்டான். அதனால் பார்த்தா, அனாசக்தி யோகத்தின் மூலமாக விருப்பங்களை வெற்றி கொள்வது அவசியமிக்கது. ஏனெனில் விருப்பங்கள் பூர்த்தியடைந்த பிறகு கூட திருப்தி இல்லை. மனிதன் முதுமையடைகிறான். பாவம், ஆசையும் விருப்பங்களும் முதுமையடைவதில்லை, முதுமையடைவதே இல்லை.